2025ஆம் ஆண்டோட நவம்பர் மாத ஓதுவார்கள் கிரிவலம் திருவண்ணாமலையில் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. இந்த மாதம் நவம்பர் 1ஆம் தேதியே முதல் சனிக்கிழமை வந்ததுனால அடியார்களோடு சேர்ந்து அந்த தேவாரத்தை கேட்டுக்கொண்டே நாங்கள் மலையை வலம் வர ஆரம்பித்தோம். ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் தேவாரம் ஒலிக்க சிவபெருமான் மேலே இருக்க நாம் அவருக்கு கீழே நாம் நடந்துட்டுருக்கோம். இந்த தடவை எங்களோட கிரி பையன் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தான். வருவானான்னு பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் ரமணாசிரமம் நான் அவங்க கொஞ்சம் முடிக்கும்போது பாருங்கள், அவன் எவ்வளோ அழகாக அவன் லேட்டாக வந்துட்டாலும் அவன் நமஸ்காரம் பண்ணிவிட்டு எங்கள் கூட வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்போவும் ரொம்ப கொஞ்சம் முன்னாடி அடி அண்ணாமலை அந்த மாதிரி வரும்போது வருவான். நாங்கள் சிம்ம தீர்த்தத்தில் ஆரம்பித்து கிரிவலம் போவோம். ஸோ இந்த தடவை கிரி பையன் ரமணாசிரமம் வரும்பொழுது தான் எங்கள் கூட ஜாயின் பண்ணான். நாங்கள் கூட சொல்லிகிட்டு இருந்தோம், என்னடா தம்பி உனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் நீ ஒழுங்காக பார்க்கலையா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு வந்த உடனே அவனோட குஷியை இப்படி நமஸ்காரம் பண்ணி எங்களுக்கு வெளிப்படுத்துகிறான். கத்துறான், வந்துட்டேன் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக எங்கள் கூட கிரிவலம் வந்த அடியார்கள்லாம் கேட்டுகிட்டே இருந்தான், எங்கே உங்கள் கிரி பையன் வருவான்னு சொன்னீங்களே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக வந்தான் எங்கள் கிரி பையன். ஸோ கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் தான் இந்த தடவை அவனோட நாங்கள் சுற்றக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. ஸோ இருந்தாலும் அவன் கரெக்டாக எங்கள் கூட வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு தண்ணி கொடுத்தோம். தண்ணி நல்லா குடித்தான். இந்த தடவை அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக நாங்கள் பால் சாதம் எல்லாம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ கிரி வராட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்க பைரவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பிஸ்கட் கீழே போட்டோம், சாப்பிடல. சரிடா தம்பி நீ சாப்பிடல, அட்லீஸ்ட் உனக்கு வாயிலையாவது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் ஊட்டி விட்டோம். அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பிஸ்கட் சாப்பிட்டாங்க. ஸோ அவனுக்கு பயங்கர பசி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதனால் நாங்கள் கொடுத்த ஒரு பாக்கெட் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக சரி கிரிவலம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவனுக்கு ரெஸ்ட் எடுத்தான். நாங்களும் ஓகேடா தம்பி பைன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி